இப்போ நம்ம சொய்யா செய்கிறதுக்கு தேவையான 1 கப் இட்லி அரிசியும் 1/2 கப் உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கிறோம். அதை நல்லா 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்ச பின்னாடி அது நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா தோசை பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். 2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இந்த கப்பு 250 கிராம் வருது. ஒரு தேங்காயை முழுசாக உடச்சி அதை நல்லா துருவி எடுத்துக்கிறோம். இந்த பருப்பு நம்மளுக்கு வாயில் கடித்தா கடிக்கணும், கையில் நசுக்குனா நசுக்காத மாதிரி பார்த்துக்கணும். பருப்பு வேக தேவையான உப்பும் அந்த மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறோம். பருப்பு 1-2 அரைப்பட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற சர்க்கரையை போட்டுக்கிறோம். நான் 2 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்குவாங்க, நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப்பில் நெய் விட்டு முந்திரி பாதாம் 2யும் நறுக்கி போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா வறுபட்டவான்னு தேங்காய் தூவிக்கிறோம். தேங்காயும் நல்லா நெய்யில் வறுத்தே எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் வெல்லத்தையும் சேர்த்தி அதில் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறோம். ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான வாட்டி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை மாவில் உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறோம். பொதுவாக இந்த மாவு மைதா மாவில் செய்வாங்க. அரிசி மாவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வெந்த வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்லா முறுவலாக வெந்த வாட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.